இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வணக்கம் வைத்தியன் யூடியூப் நேயர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, மழைக்காலத்துல நம்மளுடைய சருமத்தை எப்படி பராமரிக்கிறது. மழைக்காலங்கள்ல சாக்கடை நீர் தெருக்கள்ல ஓடுறது, தேங்கிறதுனால கொசுக்கள் உற்பத்தி, அதிக வெயில் இல்லாததுனால தொற்றுநோய் பரவுதல், இந்த மாதிரி பிரச்சனையை தான் நம்ம பெருசா நினைக்கிறோம். மழைக்காலத்துடைய பருவ மாற்றத்தினால நம்ம உடம்புல சருமத்துல ஏற்படுற பாதிப்பை நம்மள நிறைய பேர் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கறதே இல்லை. மழைக்காலத்துல நம்மளை ரொம்ப சீக்கிரமா நோய் தாக்கிடும். அந்த சமயங்கள்ல சருமத்துல ரொம்ப வறட்சி ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மழைக்காலத்துல பூஞ்சை தாக்குதலும் அதிகமா காணப்படும். இதனால குறைஞ்சபட்சம் வெதுவெதுப்பான நீராவது நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஆன்டிஃபங்கல் சோப்பு, கிரீமு, பவுடர் இதெல்லாம் உபயோகிக்கிறது நல்ல பலனை தரும். நம்மள நிறைய பேர் வெயில் காலத்துல மட்டுமே 2 வேளை குளியல், 4-5 முறை முகத்தை கழுவுறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா மழை காலத்துல தினசரி 3-4 முறை முகம் கழுவணுமா. இரவு நேரத்துல ரோஸ் வாட்டர், கிளிசரின், தேன், பாதாம் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால சருமத்துடைய வறட்சியை தடுக்க உதவும். இதெல்லாம் மழை காலத்துல நமக்கு தாகம் அதிகமா எடுக்காதுன்றதுனால தண்ணி குடிக்காமலே இருக்கக்கூடாது. தினமும் 8 டம்ளர் தண்ணீர் அருந்துவதன் மூலமா தோல் வறட்சியை நம்மளால தடுக்க முடியும். மேலும் இது சருமத்தினுடைய pH பேலன்ஸ் சரியா வச்சுக்கிறதுக்கு உதவும். தண்ணீர் சத்து குறையறதுனால வறண்ட சருமம் யார் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்கெல்லாம் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தலாம். வறண்ட சருமம் இருக்கிறவங்க தயிர், தேனை கலந்து தோல்ல பூசி குளிக்கலாம். இது தோலுடைய வறட்சியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். முகத்தை தினமும் கிளின்சர் கொண்டு கிளீன் செய்யணும். வீட்லேயே பசும்பால் வச்சு லேசா பஞ்சில தொட்டு முகம், கை, காலில் இருக்கிற அழுக்குகளை நீக்கலாம். மெதுவா ஸ்க்ரப் செய்யலாம். இந்த மாதிரிலாம் செய்யறதுனால இறந்த செல்கள் உதிர்ந்து செல்கள் புதுப்பிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். தினமும் ஒரு முறை ஆல்ஃபா ஹைட்ராக்சில் ஆசிடை தண்ணீர்ல கலந்து முகம் கழுவுவதன் மூலம் புத்துணர்ச்சி பெற முடியும். எண்ணெய் பசப்பசப்போடு இருக்கிற சருமம் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை கூழ் மாதிரி செஞ்சு ஓட்ஸோட கலந்து முகத்துல அப்ளை பண்ணலாம். அதற்கு பிறகு குளிர்ந்த நீர்ல முகம் கழுவணும். மழைக்காலத்துல தான் தோல் பாதுகாப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மருத்துவர்களே அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா வெயில் காலத்துல வியர்வை வழியா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறிடும். மழை காலத்துல அந்த வாய்ப்பு கிடையாதுன்றதுனால தோல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேற நாம சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் சொன்ன எல்லா குறிப்புகளையும் கேட்டு மழைக்காலத்துல நம்ம சருமத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பராமரிச்சோம்னா பட்டு போல சருமத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க அப்பப்ப கொடுக்குற பயனுள்ள வீடியோக்கள் அந்தந்த நேரத்திலேயே உங்களுக்கு வந்து அடையணும்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.